தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். களத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு, அதை பற்றின ஒரு புள்ளியை கோடிட்டு காட்டலாங்கிறது தான் இந்த பதிவு. அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்டையும் அந்த சபைகளில் அதே மாதிரி இஸ்லாமிய மத குருகள்கிட்டையும் அவங்கள்ட்ட போய் நேரடியாக, ஏன்னா இருக்கிறதுலே உச்சபட்சம் அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு தான் ஒரு மதத்தில் எப்படி பின்தொடருவாங்க அப்படின்னா, இப்போ கிறிஸ்துவர்கள் அப்படின்னா அந்தந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர்ஸ் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்டடாக பார்ப்பாங்க, அந்த ஃபாதர்ஸுக்கு அப்புறம் அந்த பிஷப்ஸ் ரெஸ்பெக்டடாக பார்ப்பாங்க. அப்போ அப்படி ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டியோட என்டார்ஸ்மெண்ட் வந்து சமூகத்தில் கிடைக்குதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். முன்னாடியே இந்த மாதிரி திரையுலகில் இருந்த பல பெரிய பாரதி ராஜா போன்றவர்கள், மணிவண்ணன் போன்றவர்கள் எல்லாரோட என்டார்ஸ்மெண்ட்டும் சீமான் அவங்களுக்கு இருந்துச்சு. அது அவர் சார்ந்த திரைத்துறையிலேயே இருந்ததுனால அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு என்ன சொல்றது, இன்னும் நிறைய ஃபீல்டுல இருந்து என்டார்ஸ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால இப்போ வந்து ரிலீஜியஸ் என்டார்ஸ்மெண்ட்ஸும் அவருக்கு பெரிய பெரிய ஒரு ரிவார்டு, அதாவது சொசைட்டில பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்கெல்லாம், ஏன்னா அவங்க ஒரு ஆளுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா அவங்களுக்கு அவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்கு சமுதாயத்துல. இப்போ ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து சமுதாயத்துல அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன் ஒரு ஆளுக்கு பப்ளிக்கா வந்து ஆதரவு கொடுக்கறது சும்மா இல்லை. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பர்சன் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அவங்க அந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க இவர் சரியானவர். அந்த பிஷப் எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இயேசுவின் தைலம், இறைவனின் தைலம் வந்து இவர் மேல தடவி இருக்கு, இவரை பற்றிக்கொள்ளுங்கிற அளவுக்கு அவர் உருக்கமா அந்த பிஷப் பேசுறாரு. அந்த 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 கலந்தாயில அதுலேயும் ஒரு நடுவரை உட்கார வச்சுட்டு எவ்வளவு ஒரு ஜனநாயக முறையில் அதெல்லாம் ஒரு மக்களோட ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த மாதிரி ஒரு அரசியலை நீங்கள் இது வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள்ட்ட இருந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் நடுவரை உட்கார வச்சுட்டு நீங்கள் கேள்விகளை கேளுங்க, மக்கள்கிட்ட டைரெக்டாக போய் மக்கள் மனநிலையை தயார் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப ஒரு இது இருக்கிறதுலே பாசிட்டிவான அப்ரோச் மக்கள் மேலே இதுதான். இந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய, இதுக்கெல்லாம் ஆதரவு மக்கள் நிச்சயமா கொடுக்கணும். இதுக்கு வந்து பொலிட்டிக்கலா என்ன ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, இது நாம் தமிழர் கட்சி செய்யற வேலை, சீமான் அவர்கள் களத்துல செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை. இது வந்து பொலிட்டிக்கலா எப்படி ரிவால்வ் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களை வந்து கிறிஸ்துவ சபைகள் எதிர்பார்த்தது ஒரு உண்மையான ஒரு இதா இருக்கு. சொல்ல போனா அது எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க சீமான் அவர்களை சார்ந்து பேசக்கூடிய ஓரிரு ஆட்கள்ல மிகவும் முக்கியமான இடத்துல வந்து இப்போ வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் திருசக்தியார் அவர்களும் இருக்காங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவரோட எண்ணங்கிறது ப்ரோ மோடி. அதனால அவரு சீமான் அவர்களை பாஜக சார்பாக பயன்படுத்துறது, அவரோட பாலிடிக்ஸை பண்ணுவாரு. ஆனா சீமான் அவர்கள் திருப்பியும் அவங்க வந்து இந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய உங்களோட நம்பிக்கையை பெறுறதுக்கு உண்டான அரசியலையே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவரோட பிளான் இப்ப லைட்டா மாத்துறாரு. இப்ப அவரோட நீங்க ரவீந்திரன் துரைசாமி அவரோட நரேட்டிவ் என்னன்னா, அவரு ஆன்டி இபிஎஸ்ஸா இருக்காங்க. ஏன்னா இபிஎஸ் தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சது அந்த அவங்களோட லாபி தான் அப்படிங்கிறத அவரே கிளைம் பண்ணிக்கிறாரு. அது உண்மைதான் அப்படிங்கிற இடத்துல பல பேர் என்டார்ஸும் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப அதை அன்டூ பண்ணணும்னு பாக்குறாரு. அதனால அவரோட டார்கெட், அவர் செய்ததை வந்து அன்டூ பண்ணணும்னு பாக்குறாரு. அதனால இபிஎஸ் அவர்கள் தான் அவரோட டார்கெட். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களோட பாலிடிக்ஸை வந்து பயங்கரமா ஃபேவரபிளா பயன்படுத்திக்கிறது எடப்பாடி அவர்கள் சீரியஸா பண்ணிக்கிட்டு வர்றாரு. விஜய் அவர்களின் ஆதரவு பெற்ற கட்சி மாதிரி அதிமுகவோட அதோட பாவனையையும் அதோட பொசிஷனிங்கையும் கரெக்டா எடுத்துட்டு போறாரு. சிறந்த அரசியல்வாதியா இந்த இடத்துல அவரு செயல்படுறாரு. இதனாலேயே தான் இந்த பொலிட்டிக்கல் அட்வான்டேஜை விஜய்க்கு கொடுத்துடக்கூடாது. அப்படி விஜய்கிட்ட இந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டோம்னா விஜய் வந்து அப்படியே நம்மளே புஷ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். டிஎம்கே அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா பிளே பண்றாங்க பொலிட்டிக்கல் கார்ட்ஸை. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் சார்பா யாருமே இல்லை, மக்களை பத்தி யாருமே கவலைப்படல இந்த இடத்துல. அவங்களோட பொலிட்டிக்கல் கெயின் என்னவோ அந்த இடத்துல செயல்படுறாங்க. நான் ஒரு அரசு அப்படிதான் செயல்படும். ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அதுக்கு அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறது தான் முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் இப்ப இருக்கிற அரசுகளை பொறுத்த வரைக்கும். அது ஏன்னா நேர்மை இல்லாத அரசுகள் அது அப்படியே செயல்படும். நேர்மையா இருக்கிற அரசுனா மக்கள் பக்கம் நிற்கும். மக்களுக்கு என்ன தீர்வு உண்டோ அதை உடனே கொடுக்க செய்யும். இந்த மாதிரி ஆணையம் இதெல்லாம் போட்டு ரொம்ப இழுத்தடிக்காது. அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை உடனே எடுக்கும். ஆனால் வந்து இப்போ அமைச்சிருக்காங்க. எனக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த அஸ்ராகாக் அவர்களை வந்து ரொம்ப அவ்வளோ புகழ்ந்து பேசுறாங்க. எல்லாரும் ஒரு கிளீனான ஆஃபீஸர்னு சொல்றாங்க. அதிகாரினாலே கிளீனாக தானே இருக்கணும். இதுல ஒரு நேர்மையான அதிகாரின்னு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல வருதுன்னா உண்மையிலே ரொம்ப மோசமான பொசிஷன்ல இருக்கு. ஒரு நேர்மையான அதிகாரியை கொண்டாடுங்க அப்படின்னா, அதிகாரியானே நேர்மையானவன் தானையா? அதிகாரினாலே நேர்மையானவன் தானே? அப்படிதான் அர்த்தம். எங்கேயாவது நேர்மை இல்லாத அதிகாரியா இருக்கலாம்னு எங்கேயாவது சட்டத்துல இடம் இருக்கா என்ன? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்ப என்ன, இது ஒரு அதிகாரியை கொண்டாட வேண்டிய இடத்துல இருப்ப பாருங்க. அப்ப நேர்மைங்கிறது வந்து இல்ல.
அரசு சிஸ்டத்துக்குள்ளே இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப நீங்க மதம் எந்த மதமா இருந்தாலும் மனிதர்களை நேர்மைப்படுத்தலைன்னா அந்த மதம் எதுக்கு? மனிதனை நல்வழிப்படுத்தலைன்னா அந்த மதம் எதுக்கு? இப்போ கிறிஸ்துவ பிஷப்புகள் சொல்றாங்க ஊழல்வாதிகளா இருக்காங்க, கமிஷன் பண்டிகளா இருக்காங்க அப்படின்னா நீங்க அது ஒவ்வொருத்தரையும் பாதிக்குது இல்லை, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் பாதிக்குது இல்லை. அவன் வந்து நீங்க கொடுக்குற பிரச்சனைனால அவன் பல இடத்துல கடனாளி ஆகிறான், அந்த இடத்துல சுயமரியாதை இழக்கிறான், அவன் எப்பவுமே ஒரு கடனாளியாக இருக்கிறான். அதனாலேயே அவன் இன்னொருத்தனுக்கு அடிமையாக, அதாவது இன்னொருத்தனை சார்ந்து நிற்கும் போது அந்த அடிமை மனநிலை வருது, அவன்கிட்ட அந்த தலைக்குனிய வேண்டிய நிலைமை வருது இல்லை. அப்ப அதுக்கெல்லாம் அந்த உளவியல் பிரச்சனைகளுக்கும் இந்த அரசுகள் காரணமா இருக்குல்ல. அப்ப அந்த வந்து ஒரு அரசு அவனோட அடிப்படை தேவைகளை ஒரு எல்லாத்துக்கும் மேல ஒரு படித்து வரக்கூடிய நீங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த சிஸ்டத்துக்கு உள்ள படிச்சு வரக்கூடிய பசங்களை வந்து அந்த சிஸ்டம் கரெக்டா வழி நடத்தும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ளேயே நீங்க கோல்மால் பண்றீங்க, அதுக்குள்ளேயே நீங்க ஒரு பணத்தை ஒரு ஃபேக்டரை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த அரசுக்குள்ள அந்த 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 அரசோட அந்த சிஸ்டத்தோட பயனாளிகள் வந்து கையில காசு வச்சிருக்கவன் தானே அதிகமா பயன்படுறான். அப்படிதானே மாறிட்டு வருது. அப்ப அதை நீங்க வந்து சரி பண்ணணும்ல. அது அந்த பணம் ஃபேக்டரா இருக்க அந்த கிரீடு தானே அந்த சொசைட்டில வரும். அந்த கிரீடு தானே எல்லாத்தையுமே, அந்த பேராசை தானே எல்லாத்தையுமே காரணமா இருக்கு. உங்களுக்கு அடிப்படை உளவியல் பிரச்சனை அதுதானே. அப்ப அதை தானே சரி பண்ணணும். அதை வந்து ஒரு மாடரேஷனுக்கு கொண்டு வந்தா தானே நீங்க சரி ஓகே ஒரு வலதுசரி இடதுசரினாலும் ரெண்டு பார்வையிலையுமே ரெண்டு அரசியல்லையுமே ஒரு நேர்மையான ஒரு ஒரு அரசியல் களத்துல இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க கரப்ஷனை வந்து கிராஸ் ரூட் வரைக்கும் கொண்டு போறீங்க. பாலிடிக்ஸ்ல ஒரு அன்பயஸ்டா போட வேண்டிய இடத்துல, ஒரு ஓட்டு போட வேண்டிய இடத்துல வெறும் நம்மளோட தேவைகளின் அடிப்படையில் ஓட்டு போட வேண்டிய இடத்துல நீங்க அந்த இடத்துலயும் பணத்தை ஒரு ஃபேக்டரா கொண்டு வந்து கடைசி அந்த பிஷப் கரெக்டா அடிச்சா இருப்பாருங்க. அவரை வந்து கோச் எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை பேசலாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து இறைவனின் தைலம் பூசப்பட்டு இருக்கிறார், புனிதமாக இருக்கிறார், ஒன்றும் வந்து உங்களுக்கு கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவரே தான். அந்த ஊழல் தான் அந்த பிஷப்புக்கே பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. அப்பா எவ்வளவு ஒரு பிஷப் வந்து ஏன் அதை சொல்றாருன்னா அவர் சமுதாயத்தில் அவ்வளவு பேரை பார்க்கக்கூடியவர், அவ்வளவு மக்களை வந்து எளிய மக்களை சந்திக்கக்கூடியவங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க சார் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிஷப் வந்து ஊழல் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த ஊழல்வாதிகளுக்கு திருப்பி ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை வந்து எவ்வளவு பெருசா எடுத்துட்டு போகணும். இதை ஏதாவது ஒரு இடத்துல விவாதமாக தான் பாருங்க. நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க வந்து இதை பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து இது வந்து ஒரு என்மாஸ். இவங்க வந்து அப்படியே பேரடைம் ஷிஃப்ட் ஆவாங்க. அந்த ஓட் பேங்க் வந்து ஒன் பிரெயின் தான், ஒன் பிரெயின். அதுக்கு கரெக்டா அடிக்கக்கூடாது ஜாக்பாட் அடிச்சா புல்சைங்கிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் செயல்படுவாங்க. ஏன்னா அதுக்கு கீழே உள்ள ரிஸ்க் அவங்களால எடுக்க முடியாது. அவங்களுக்கு இது வந்து சர்வைவல் கேம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கணும். மொத்த பேரும் திரும்பணும், அதுக்கு மொத்த பேரையுமே பார்க்கணும், பேசணும். அவ்வளவுதான். இதுல யாருமே கெட்டவங்களும் எதுவும் இல்லை. அவங்க வந்து அவங்களோட செக்யூரிட்டிக்காக பாலிடிக்ஸ் பண்றாங்க. அப்ப இருக்கிற எல்லா இடத்தையும் சந்திக்கணும். அதுக்கான உழைப்பு கடுமையா போடுறாரு. தினமும் களத்துல இறங்குறாரு. தினமும் மக்களை அவங்கள போய் சந்திக்கிறாரு. எவ்வளவு நாள் அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வீடியோ மூலமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போய் களத்துல போய் ஆதரவு திரட்டுறாரு. ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா அவர் வந்து போய் ஊரா பேசுறதுக்கு நிறைய பேர் உருவாக்கிட்டாரு. எல்லாரும் சுழண்டுகிட்டு இருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். 26 நோக்கின அதிகாரத்துக்கான பயணம், தமிழ் தேசிய கொள்கையை அரியணை ஏற்றதுக்கான பயணம் செம்மனையே நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளத்துடன்.